இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக கட்சியினுடைய மகளிரணி தலைவியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் பிரதமர் மோடிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, கட்சி வேலை என்று கூறி ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு வரவழைத்து ஓட்டுநரை வெளியே அனுப்பிவிட்டு காரின் உள்ளேயே அத்துமீறலில் ஒருவர் ஈடுபட்டார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். எனக்கு இணக்கமாக இருந்தால்தான் உன்னை மகாராணி போல வைத்திருக்க முடியும் என்று வேறு சொல்லியிருக்கிறார். இவர் யார் தெரியுமா? கரு நாகராஜன் ஒருத்தர். நீங்கள் இந்த ஃபோட்டோவை பார்க்கலாம். இந்த ஊடகங்களெல்லாம் வந்து உட்கார்ந்து கத்திக்கிட்டு இருப்பான். உலக மகா அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். பாஜக கட்சியில் இருக்கிறவன்லாம் இப்படி நடந்துக்கிறான், பெண்களுக்கு கட்சிக்குள்ளேயே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவன் சொல்லியிருக்கிறான். இப்போது கூடுதலான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இவன் இந்த கடிதம் பிரதமர் மோடிக்கு போயிருக்கு. அதற்கு பிறகு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, கேசவ விநாயகம் இவங்களெல்லாம் இந்த பெண் சந்தித்து முறையிட்டிருக்கிறார். ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது ரொம்ப முக்கியமான செய்தி. அடுத்ததாக என்ன அப்படின்னா, இந்த புகாரில் இன்னொரு செய்தியை வந்து இந்த பெண்மணி குறிப்பிட்டிருக்கிறார். அதில் என்னென்னா, இந்த கருநாகராஜன் வந்து இதை நான் வந்து இந்த பெண் வந்து இதை எல்லா இடத்துலையும் நான் கொண்டு போய் சேர்ப்பேன், எனக்கு நீதி வேணும்னு சொல்லும்போது அவன் மிரட்டல் விடுத்திருக்கிறான். அவன் என்ன மாதிரி மிரட்டல் விடுத்திருக்கிறான் அப்படின்னா, கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருப்பவர்களுக்கு நான் பல வேலைகளை செய்து கொடுத்திருக்கிறேன், என்னால் எதையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அதாவது என்னென்ன வேலைகளை இவன் செஞ்சிருக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது இல்லையா? ஏன்னா ஏற்கனவே பாஜக என்றால் தமிழ்நாட்டு மக்கள் பாலியல் ஜல்சா கட்சி என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அந்த கட்சியினுடைய மகளிரணி தலைவியே இந்த கருநாகராஜன் என்று சொல்லக்கூடிய இந்த அயோக்கியனால் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஆதாரத்தோட. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, நான் பல பேருக்கு பல வேலை செய்து கொடுத்துருக்கிறேன், பிஜேபி தலைவர்களுக்கெல்லாம் நான் இந்த மாதிரியான வேலைகள் நிறைய செஞ்சு கொடுத்துருக்கிறேங்கிற மாதிரியும் அவன் பேசியிருக்கிறான். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, பெண்களுக்கு அதிகாரம், பெண் சக்தி, அதாவது நாரி சக்தி, மகளிர் இடஒதுக்கீடு, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாட்டில் ஏன் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ பாருங்கள், ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தனக்கு அநீதி இழைந்திருக்கிறதுன்னு மோடி கடிதம் எழுதுகிறார். மோடி அதை பற்றி எதுவுமே கண்டுக்கலை, அண்ணாமலை கண்டுக்கலை, கேசவ விநாயகம் கண்டுக்கலை, யாருமே கண்டுக்கலை அப்படிங்கிறதா இதில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தி. அடுத்ததாக நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பிஜேபி அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சியில் பதவிகள் எப்படி வழங்கப்படுகிறது? தகுதிகளுடைய அடிப்படையில் வழங்கப்படுகிறதா அல்லது சமரசங்களுடைய அடிப்படையில் வழங்கப்படுகிறதா என்கிற சந்தேகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு வலுவாக எழுந்திருக்கிறது. இப்போ தேர்தல் காலம் இல்லையா? இந்த தேர்தல் காலத்தில் இவங்க போகிற இடம் பூரா தமிழ்நாட்டில் போதை புழங்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இவங்க போகிற இடம் பூரா சொல்லிட்டு இருக்கிறானுங்க இல்லையா? அந்த சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு கையும் களவுமாக இந்த கரு நாகராஜன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் பிடிக்கப்பட்டிருக்கிறான். சரியா? இது ஒரு செய்தி. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேங்க, இந்த கடிதம் கொடுக்கப்பட்டு பல நாட்கள் ஆகிவிட்டது. இந்த நொடி வரையிலும் இந்த அயோக்கியன் மீது ஒரு சிறு நடவடிக்கை கூட எடுக்கப்படலை. இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. இந்த கும்பமேளா ஒன்று யூபியில் நடந்தது. அது எப்படின்லாம் தெரியும். அம்பானிக்கும் மோடியும் குளிக்கிறதுக்கு எப்படிப்பட்ட தண்ணி, சாதாரண மக்களுக்கு எப்படிப்பட்ட தண்ணி. அங்கே கடவுளை நினைத்து கும்பிட வந்த பெண்களை புகைப்படம் எடுத்து என்னெல்லாம் வேலைகள் செஞ்சானுங்க சங்கிகள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். சரி, அதுக்குள்ளே போக வேண்டாம். நான் ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறேன். இந்த கும்பமேளாவில் மோனாலிசா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. அவங்களுடைய கண் அது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அந்த பெண்ணினுடைய புகைப்படம் மிகப்பெரிய அளவில் வைரலாச்சு. இப்போது வைரலானதற்கு பிறகு இந்த மோனாலிசா என்று சொல்லக்கூடிய பெண்ணை ஒரு RSS சங்கியாக இருக்கக்கூடிய சனோஜ் மிஸ்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர், திரைப்பட இயக்குனர் போய் வந்து சமீபிக்கிறார் ஒரு திரைப்படத்தில் நடிக்க வைக்கிறதுக்கு. இப்போ திரைப்படத்தில் நடிக்கும்போது இந்த பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் இந்த சனோஜ் மிஸ்ரா ஈடுபட்டிருப்பதாக இன்றைக்கு மோனாலிசா வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த மோனாலிசா என்று சொல்லக்கூடிய நபர் கேரளாவை சார்ந்த ஒரு இஸ்லாமிய இளைஞருடன் காதல் வயப்பட்டு இன்றைக்கு திருமணம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் இந்து முறைப்படி திருமணம் செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ என்ன RSS சங்க பரிவாரங்களெல்லாம் இதை லவ் ஜிகாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் இந்த மோனாலிசா வந்து வெளிப்படையாக ஊடகங்களுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறார். இந்த சனோஜ் மிஸ்ரா என்று சொல்லக்கூடிய நபர் வந்து
என்னை திரைப்படங்களில் நடிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற பேரில் என்னை வந்து பல்வேறு அத்துமீறலில் ஈடுபட்டான். நான் பலமுறை கண்டித்தும் அவன் அதை வந்து கேட்டுக்கலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை இன்றைக்கு முன்வைத்திருக்கிறான். இது மாதிரி நான் வந்து நிறைய செய்திகளை சொல்ல முடியும். பெண்களுக்கு பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் எத்தகைய பாதுகாப்பு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. கூடுதலாக பிஜேபிக்காரன் எங்கெல்லாம் இருக்கிறானோ அங்கெல்லாம் பெண்களுக்கு எத்தகைய பாதுகாப்பு இருக்கிறது. நான் சொல்கிறேன், கட்சியினுடைய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களே இந்த மாதிரியான செயல்களை செஞ்சானுங்கன்னா இவனுங்கெல்லாம் நாளைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் என்ன நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் பதைக்குதா, நெஞ்சம் பதைக்குதா? அவ்வளவு கேடுகட்டவனுங்களாக இருக்கிறானுங்க. சரிங்க, ஒருத்தர் செய்கிறான், இந்த மாதிரியான ஒரு தவறு செய்கிறான், கடிதம் எழுதுகிறாங்க, உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? எதையும் காணும். நமக்கு எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்குது. இது வந்து தமிழ்நாட்டினுடைய எப்ஸ்டைன் ஃபைலான்னு தெரியல நமக்கு. ஏன்னா இவன் கருநாகராஜன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், நான் பல வேலைகளை பல தலைவர்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கிறேன்லாம் சொல்கிறான். அவன் என்ன வேலை செஞ்சிட்ருக்கிறாங்கிறதே நமக்கு தெரியல. அந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு, செய்திகள் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி மிக முக்கியமான ஊடகம் அந்த செய்திகளை எல்லாம் வெளியிட்டிருக்கு. அப்போ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இன்றைக்கி எப்ஸ்டைன் ஃபைலில் மோடியினுடைய பெயர் வந்திருக்கிறது, நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இதோ இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் எப்ஸ்டைன் ஃபைலுக்கு ஒப்பான விஷயங்கள், பாஜக தலைவர்கள் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சின்னு பாருங்களேன், நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதனால தான் நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த எலெக்ஷனில் பெருவாரியான பெண்கள், ஏதாவது 70% அதிகமான பெண்கள் திமுக மீண்டும் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஏன்னா அவர்களுக்கு தெரிகிறது, இப்போ நம்ம சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், பெண்கள் பாதுகாப்பாக உணர்கிறார்கள் இல்லையா? அவர்களுடைய நலத்திற்கான பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன. பெண்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள், பெண் எம்பவர்மெண்ட் வளர்ந்திருக்கிறது. மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் பெண்கள், தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் உயர்ந்து நிற்கிறார்கள். அதெல்லாம் எப்படி சாத்தியமானது அப்படிங்கிறது ஒவ்வொரு நலத்திட்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு தெரியும். குறிப்பாக பாதுகாப்பு, இன்றைக்கு இந்தியாவிலேயே நகரங்களில் மிக சிறப்பான நகரமாக, பாதுகாப்பு மிகுந்த நகரமாக சென்னை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பிஜேபி என்று சொல்லக்கூடிய கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு பாருங்கள். கூடுதலாக இவன் நாகராஜன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, கட்சி நிர்வாகிகள் ஒருவரை ஒருவர் அண்ணா அப்படின்லாம் கூப்பிடக்கூடாது. இந்த மகளிர் அணி தலைவராக இருக்கிறவங்க இவனை வந்து அண்ணான்னு கூப்பிட்டுருப்பாங்க, ஒரு சகோதரனாக பார்த்துருப்பாங்க. இவன் என்ன சொல்லியிருக்கானா, நீ அண்ணானெல்லாம் கூப்பிடக்கூடாது, ஜீனு கூப்பிடணும், இல்லை சார்னு கூப்பிடணும்னு சொல்கிறான். எந்த மாதிரியான மேட்டிமைத்தனம், என்ன மாதிரியான மனப்பாங்கு பாருங்கள். அதாவது கடந்த சில மாதங்களுக்கு, சில வருடங்களுக்கு முன் வரைக்கும் டெய்லி ஒரு கட்சியில் தாவிட்டு இருந்தவன் தான் இந்த கருநாகராஜன் அப்படிங்கிறவன். இவனை மேலே வழக்கு பதிவு செய்து இவனை சிறையில் அடைக்க வேண்டும், அதிகபட்ச தண்டனை இவனுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.